இதை கற்பனை செய்து பாருங்கள். ஒரு ராணுவ அதிகாரி யூனிஃபார்மில் இருக்கும் பொழுது, அதுவும் பட்டப்பகலிலே ஒரு குற்றத்தை செய்கிறார். அதை ஒரு போலீஸ் அதிகாரி நேரிலும் பார்த்து விடுகிறார். அவர் அந்த ராணுவ அதிகாரியை கைது செய்ய முடியுமா? இதற்கான பதில் நம்ம இந்திய அரசியலமைப்பு 150 வருட பழமையான சட்டம் மற்றும் இந்தியாவின் 2 சக்தி வாய்ந்த அமைப்புகளுக்கு இடையேயான ஒரு மோதலை பற்றியது. முதலில் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், சட்டப்படி போலீஸ் அதிகாரி ராணுவ அதிகாரியை கைது செய்யலாம். ஆனால் நடைமுறையில் இது அரிதாகவே நடக்கும். நடந்தால் கூட அது பெரிய சட்ட மற்றும் நிர்வாக பிரச்சனையாக மாறும். ஏன்னு தெரியுமா? இந்தியாவுல ராணுவத்துக்கு 2 விதமான சட்டங்கள் உள்ளன. முதலில் சிவில் சட்டம், இந்தியன் பீனல் கோட், BNSS, போக்குவரத்து சட்டங்கள், சொத்து சட்டங்கள் போன்றவை. இவை எல்லா இந்தியர்களுக்கும் பொருந்தும். ராணுவ அதிகாரிகளுக்கும், குறிப்பாக அவர்கள் டியூட்டிக்கு வெளியே இருக்கும் பொழுதும் பொருந்தும். இரண்டாவதாக ராணுவ சட்டம், ஆர்மி ஆக்ட் 1950 மூலம் நிர்வகிக்கப்படுகிறது. இதில் ராணுவத்திற்கு தனியான விசாரணை முறையும் கோர்ட் மார்ஷியல் என்ற நீதிமன்றமும் உள்ளது. இப்போ ஒரு முக்கியமான கேள்வி, ஒரு ராணுவ அதிகாரி குற்றம் செய்தால் யார் விசாரிப்பது? BNSS செக்ஷன் 475 படி ராணுவ சட்டத்திற்கு உட்பட்ட நபரின் வழக்கை சிவில் நீதிமன்றம் விசாரிக்க வேண்டுமா அல்லது ராணுவ நீதிமன்றம் விசாரிக்க வேண்டுமா என்ற முடிவை தீர்மானிப்பது மத்திய அரசு. அப்படியானால் ஒரு குற்றம் நடந்தவுடனே என்ன நடக்கும்? ஒரு ராணுவ அதிகாரி தாக்குதல் அல்லது குடிபோதையில் வண்டி ஓட்டுதல் போன்ற குற்றம் செய்தால் போலீஸ் அவரை கைது செய்யலாம். ஆனால் நடைமுறையில் என்ன நடக்கும் தெரியுமா? உடனே அந்த அதிகாரியின் ராணுவ பிரிவுக்கு தகவல் போகும். ராணுவ உயர் அதிகாரிகள் சம்பந்தப்படுவார்கள். ஜட்ஜ், அட்வொகேட் ஜெனரல் பிரிவு உட்பட சட்டப்பிரிவு தலையிடும். பெரும்பாலும் போலீஸ் கைது செய்த அதிகாரியை ராணுவம் தங்களிடம் எடுத்துக்கொண்டு கோர்ட் மார்ஷியல் மூலம் விசாரிக்கும். இது சட்டப்படி அவசியம் என்பதால் அல்ல, நடைமுறை, மரியாதை மற்றும் அதிகார அமைப்பு காரணமாக. இது வெறும் கற்பனை அல்ல. சாலை விபத்துகள், சண்டைகள் போன்ற பல சம்பவங்களில் போலீஸ் முதலில் இராணுவத்தினரை கைது செய்தாலும் சில மணி நேரங்களில் வழக்குகள் இராணுவத்திற்கு மாற்றப்படும். மிகவும் நுணுக்கமான பகுதி கேன்டோன்மெண்ட் பகுதிகள். இவை இராணுவ கட்டுப்பாட்டில் இருக்கும் இடங்கள். போலீஸ் அங்கே செல்லக்கூட இராணுவ அனுமதி தேவைப்படும். மேலும் AFSPA, ஆர்ம்டு போர்சஸ் ஸ்பெஷல் பவர்ஸ் ஆக்ட் உள்ள பகுதிகளில் இராணுவத்தினரை சிவில் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர மத்திய அரசின் அனுமதி அவசியம். இதனால் பல மனித உரிமை குற்றச்சாட்டுகள் நீண்ட காலமாக தீர்க்கப்படாமல் இருக்கின்றன. இந்த விவகாரத்தின் மையத்தில் ஒரு முக்கியமான உண்மை இருக்கிறது. இந்தியா ஒரு ஜனநாயகம். இராணுவம் அரசியல் அமைப்புக்கு உட்பட்டது. இந்திய உயர் நீதிமன்றமும் பல முறை கூறியுள்ளது, இராணுவத்தினர் சட்டத்திற்கு மேல் இல்லை. நிஜ வாழ்க்கையில் விஷயம் கொஞ்சம் சிக்கல்தான். அமைப்புகளுக்குள் இருக்கும் மரியாதை, அரசியல் விஷயங்கள், தேசிய பாதுகாப்பு போன்றவற்றால் நடவடிக்கை எடுப்பது கொஞ்சம் மெதுவாக இருக்கும். ஒரு முக்கிய சட்ட வேறுபாடு இருக்கிறது. அதாவது, ஒரு ராணுவ அதிகாரி ஆஃப் டியூட்டியில் இருந்தால் போலீஸ் நேரடியாக கைது செய்யலாம். ஆனால் அவர் ஆன் டியூட்டியில் இருந்தால் ராணுவ சட்டமே முக்கியம். இறுதியாக இந்தியா ஒரு சமநிலையை பாதுகாக்கிறது. ஒரு புறம் தேசிய பாதுகாப்பு, மறுபுறம் சட்டத்தின் முன் சமத்துவம். போலீசுக்கு அதிகாரம் இருக்கிறது, ஆனால் அதை பயன்படுத்துவது, அதன் பிறகு என்ன நடக்கும் என்பதெல்லாம் அரசியல், நடைமுறை மற்றும் துணிச்சல் ஆகியவற்றை பொறுத்தது. இந்த தகவல் உங்களுக்கு புதியதாக இருந்தால் பகிருங்கள், ஏனெனில் பெரும்பாலான இந்தியர்கள் இதை அறியவில்லை. நன்றி, வணக்கம்.